வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாம் வீடியோவில் 8th சோஷியல் சமச்சீர் கல்வியில் ஹிஸ்ட்ரி யூனிட் 4 பீப்புள்ஸ் ரிவோல்ட் இந்த லெசனோட கண்டினியூஷன் பார்ட் 3 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 2 வீடியோவில் பார்த்திங்கன்னா வெள்ளூர் ரிவோல்ட் வரைக்கும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து தி ரிவோல்ட் ஆஃப் 1857. ஸோ இதை வந்து கிரேட் ரிவோல்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியாவோட ஃப்ரீடம்க்கு பேஸாக இருந்த ஃபஸ்ட்டு ரிவோல்ட் அப்படின்னு கூட இந்த ரிவோல்ட்டை சொல்லலாம். ஸோ இந்த ரிவோல்ட் வந்து எதனால் நடந்துச்சு, அண்ட் தென் இந்த ரிவோல்ட் வந்து எந்த மாதிரி கடந்து போணுச்சு, அண்ட் தென் இந்த ரிவோல்ட்டை எப்படி ஸ்டாப் பண்ணாங்க, இந்த ரிவோல்ட் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, ஃபெயிலியர் ஆனதுக்கான ரீசன்ஸ், இந்த ரிவோல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னென்ன சேஞ்சஸ் இருந்துச்சு, அது எல்லாமே நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. The revolt of 1857. The yearly uprising did not succeed in threatening the British in India. It took the revolt of 1857 to bring home to the company, and the British thought that their rule was not accepted to a large section of the population. The revolt of 1857 was a product of the character and the policies of colonial rule. The cumulative effect of British expansionist policies, economic exploitation, and administrative innovation over the years had adversely affected the position of all rulers of Indian states. So, இந்த revolt பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் வந்து ரொம்பவே பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக ஸ்டார்டிங்கில் வந்து இந்தியன்ஸ் ரொம்பவே வந்து நிறைய ரிவோல்ட்ஸ்லாம் பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. ஸோ அதெல்லாமே தான் வந்து இந்த ரிவோல்ட் ஆஃப் 1857க்கு ஒரு பேஸாக இருந்துச்சு. ஸோ இந்த ரிவோல்ட் வந்து அவங்க எதுக்கு பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அவங்களுடைய நாட்டுக்கே திருப்ப அனுப்பவும், அண்ட் தென் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ரூல் பண்ணுறது நிறைய மக்களுக்கு பிடிக்கல. ஸோ இது ரெண்டுமே தான் இந்த ரிவோல்ட் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. ஸோ பிரிட்டிஷோட ஆட்சியோட பண்பு கொள்கைகள் வந்து உருவானது வந்து யாருக்குமே இஷ்டம் இல்லை. ஸோ பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய ஆட்சியில் வந்து விரிவுபடுத்தப்பட்ட கொள்கைகள், அண்ட் தென் அவங்களுடைய பொருளாதார சூழல். ஸோ நம்மக்கிட்டே இருந்து டேக்ஸுன்ற பேரில் அவங்க நிறைய அமௌண்ட்டை வந்து அவங்களுடைய இன்கம்மாக எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் தென் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் புதுசாக நிறைய விஷயங்களை கொண்டு வந்தாங்க. அது வந்து ஆல்ரெடி இருந்த இந்தியன் ரூலர்ஸ்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இது எல்லாமே வந்து இந்த ரிவோல்ட்டுக்கான காரணமாக சொன்னாங்க. அண்ட் தென் காசஸ் ஆஃப் தி ரிவோல்ட். ஸோ இந்த ரிவோல்ட்டுக்கான காரணங்கள். தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் ஆஃப் ரிவோல்ட் 1857 வாஸ் எ popular discontent of the British policy of economically exploiting India. This hurt all sections of society. The peasants suffered due to high revenue demands and the strict revenue collection policy. ஸோ இந்த ரிவோல்ட் நடக்கிறதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாத்தையும் அவங்க வசப்படுத்த நினச்சது தான் வந்து ஒரு முக்கிய காரணம். ஸோ வளங்கள் அப்படின்னாக்கா டேக்ஸுன்ற பேரில் நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து ரொம்பவே வீழ்ச்சி அடைய செஞ்சாங்க. ஸோ நம்மளுடைய இன்கம்ஸ் எல்லாமே வந்து நம்ம டேக்ஸாக பே பண்ணிட்டோம்னா நம்மளுடைய எக்கனாமிக் பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப லோவாக போகும். பிரிட்டிஷோட எக்கனாமிக் பேக்ரவுண்ட் வந்து ஹை ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து எல்லா மக்களையுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் வந்து ரொம்ப அதிகமாக வரி செலுத்த சொல்லி வற்புறுத்தினாங்க. அண்ட் தென் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் வரி வந்து வசூல் பண்ணாங்க. இது வந்து இதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க இந்த ரிவோல்ட் 1857க்கு. And then policies of doctrine of lapse, subsidiary alliances, and policy of effective control created discontentment among people. Annexation of Awadh proved that even the growing loyalty can't satisfy British greed for territories. So British introduce பண்ண ஒரு சில ரூல்ஸ்.
ஸோ டாக்ட்ரின் ஆஃப் லாப்சி, சப்சிடரி அலையன்சஸ் அண்ட் தென் பாலிசி ஆஃப் எஃபெக்டிவ் கண்ட்ரோல், இது எல்லாமே வந்து மக்கள்கிட்ட வந்து அதிருப்தி. அவங்களுக்கு பீப்புள் யாருக்குமே இந்த ரூல்ஸ்லாம் வந்து பிடிக்கல. ஸோ அது மட்டும் இல்லாமல் அன்அக்செப்டடாக அயோத்தியை வந்து இந்தியா அவங்களுடைய கவர்னிங் பொசிஷனுக்குள்ளே இன்க்ளூடு பண்ணதும் வந்து மக்களுக்கு பிடிக்கல. ஸோ இதுவும் வந்து இந்த ரிவோல்ட் 1857க்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. And then the conversion activities of Christian missionaries were looked upon with suspicion and fear. The priest and the Maulavis showed their discontent against the British rule. ஸோ மக்களை வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மத மாற்ற நடவடிக்கையை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க இந்தியாவில். ஸோ இது வந்து மக்களுக்கிடையே ஒரு அதிருப்தியும் ஒரு பயத்தையும் வந்து உருவாக்குச்சு. அது மட்டும் இல்லாமல் ப்ரிசன்ஸ் அண்டு மால்வைஸ், ப்ரிசன்ஸ் அப்படின்னாக்கா சமய துறவிகள் அப்படின்னு சொல்லுவோம், சமய தலைவர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அவங்க அந்த மால்விஸ்னால் முஸ்லீம்ஸில் இருக்கக்கூடிய சமய அறிஞர்கள். ஸோ இவங்க யாருக்குமே வந்து இந்த மத மாற்று கொள்கை வந்து பிடிக்கல, எதிர்ப்பு தெரிவித்தாங்க. Abolition of practice like sati, female infanticide, support to widow remarriage and female education were seen by many as interference in their Indian culture by the Europeans. So நம்மளுடைய இந்திய பாரம்பரியமான சதியை வந்து அபாலிஷ் பண்ணாங்க. சதின்னு ஒரு இதை வந்து நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதே பெண் குழந்தைகள் கொல்றதையும் வந்து தடுத்தாங்க. தென் விடோ ரீமேரேஜையும் வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அண்ட் தென் ஃபீமேல் எஜுகேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்தியன் கல்ச்சர், இந்தியன்ஸ் வந்து ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க இந்த கல்ச்சரில் யூரோப்பியன்ஸ் வந்து தலையிடுறது இந்தியன்ஸ்க்கு வந்து பிடிக்கல. தி இந்தியன் சிப்பாய்ஸ் வேர் லுக்டு upon as inferior beings and treated with contempt by their British officers. They were paid much less than the British soldiers. All avenues of the promotion were closed to them as all the higher army posts were reserved for the British. And then militaryல பார்த்தீங்கன்னா இந்தியன் சிப்பாய்ஸை வந்து ரொம்ப லோவாக ட்ரீட் பண்ணாங்க. ஸோ தாழ்வாங்க, மரியாதை கொடுக்காம ரொம்ப இதாக ட்ரீட் பண்ணாங்க. அண்ட் தென் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸை விட இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு சேல்ரி வந்து ரொம்பவே கம்மியாக கொடுத்தாங்க. அண்ட் தென் எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறது கிடையாது. ஹையர் பொசிஷன் எல்லாமே வந்து பிரிட்டிஷ்க்கு தான் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ரிவோல்ட்டுக்கான முக்கிய காரணங்கள். அண்ட் தென் இம்மீடியட் காஸ், உடனடி காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the immediate cause was the introduction of new Enfield rifle in the army. The top of the cartridge of this rifle was to be removed by the mouth before loading it in the rifle. The cartridge were greased by the fat of pig and the cow. The Indian sepoys believed that the British were deliberately attempting to spoil the religion of both the Hindus and the Muslims, because while the Hindus revered the cow, the Muslims hated the pig. The soldiers therefore determined to refuse their service and ultimately revolted. Thus the primary and the immediate cause of the revolt was the use of the greased cartridges. ஸோ இந்த ரிவால்ட் வந்து உடனே ஸ்டார்ட் ஆகிறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஆர்மியில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண என்ஃபீல்ட் ரைஃபிள்ஸ் தான். ஸோ இந்த ரைஃபிள்ஸில் வந்து மேலே வந்து ஒரு கார்ட்ரேஜஸ் இருக்கும். ஸோ அந்த கார்ட்ரேஜ் வந்து ரைஃபிளில் போடுறதுக்கு வாயில் கடிச்சு தான் ஓப்பன் பண்ணும். ஸோ அந்த கார்ட்ரேஜஸ் மேல் அந்த பார்ட் பார்த்திங்கன்னா பிக்கோட ஃபேட்டும் அண்ட் தென் கவ்வோட ஃபேட்டையும் யூஸ் பண்ணி க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து இந்திய சிப்பாய்களுடைய சமூகத்தை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி, அவங்கள வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, போத் ஹிந்துஸ் அண்ட் தென் முஸ்லீம்ஸ் ரெண்டு பேருமே வந்து அந்த கவ்வும் பிக்கையும் வந்து
இது பண்ண மாட்டாங்க. ஹிந்துஸ் வந்து கவ்வை வந்து ஒர்ஷிப் பண்ணுறோம். அண்ட் தென் முஸ்லீம்ஸ் வந்து பிக் அப்படின்னாக்கா வெறுப்பாங்க. ஸோ இந்த காரணத்தினால அவங்க வந்து அதை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரிட்டிஷ் வந்து அதை யூஸ் பண்ண சொல்லி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து இந்த ரிவோல்ட்டுக்கான ஒரு முக்கிய காரணம். தி அவுட் பிரேக் ஆஃப் தி ரிவோல்ட். ஸோ இந்த ரிவோல்ட் வந்து எப்படி தொடங்குச்சு? On 29th March 1857 at Barakpur near Kolkata, Mangal Pandya, a young sepoy from Bengal regiment, refused to use the greased cartridge and shoot down his sergeant. He was arrested and tried and executed. When his news spread, many sepoys revolted. So மார்ச் 29th 1857 பாரக்பூர் கொல்கட்டாவில் மங்கள் பாண்டியன் அப்படின்ற ஒரு சிப்பாய், இவர் வந்து பெங்கால் ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவர். ஸோ அவர் வந்து இந்த கார்ட்ரேஜ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை வந்து யூஸ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ண அவருடைய சுப்பீரியர் ஒருத்தரை வந்து ஷூட் பண்ணிடுறாரு. ஸோ ஷூட் பண்ணதோ அவர் வந்து இறந்துடுறாரு. உடனே மங்கள் பாண்டியனை அரெஸ்ட் பண்ணி தூக்கில் போட்டுடுறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து வெளியில் ஸ்ப்ரெட் ஆகுது. இது ஸ்ப்ரெட் ஆனதும் சிப்பாய்ஸ் வந்து ரிவால்ட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. இந்த மேப்பை பாருங்கள், தி ரிவால்ட் ஆஃப் 1857. ஸோ இந்த ரிவால்ட் வந்து எந்தெந்த பிளேஸில் நடந்துச்சுன்ட்டு ஸோ இந்த மேப் பார்த்தீங்கன்னா ரிவால்ட் ஆஃப் 1857 பேஸ் பண்ணது. ஸோ எந்தெந்த பிளேஸில் வந்து ரிவால்ட் வந்து நடந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த ரிவோல்ட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாரக்பூர் நியர் கொல்கட்டா எங்கே இருக்குது? ஸோ அங்கே தான் பாரக்பூர் அப்படின்ற பிளேஸில் இருக்குது. ஸோ இங்கே தான் ஃபஸ்ட்டு மங்கள் பாண்டியன் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய ஹையர் ஆஃபீஸரை வந்து ஷூட் பண்ணுறாரு. அண்ட் தென் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி உடனே தூக்கில் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சிப்பாய் ரிவோல்ட் வந்து நார்த் இந்தியாவில் மெனி பார்ட்ஸில் வந்து உடனே ஸ்ப்ரெட் ஆகுது. அங்கெல்லாம் வந்து ரிவோல்ட் வந்து ப்ராசஸ் ஆகுது. ஓகேவா? கோஸ் ஆஃப் தி ரிவோல்ட். ஸோ இந்த ரிவோல்ட் வந்து எப்படி போகுது? கோர்ஸ் ஆஃப் தி ரிவோல்ட், புரட்சி வந்து எப்படி அது நடக்குது? On 10th May 1857, the sepoys of the 3rd Cavalry at Meerut openly revolted by swarming the prisons and releasing their commanders. They were immediately joined by the men of the 11th and 20th Native Infantries, and they murdered some English officers and then marched to Delhi. The arrival of Meerut sepoys at Delhi on 11th May and declared of Bahadur Shah II as the Emperor of India. Delhi became the center of the Great Revolt and Bahadur Shah its symbol. So May 10th 1857 இந்த மீரட்டில் இருக்கக்கூடிய சிப்பாய்ஸு 3rd காவல்ரி அப்படின்னாக்கா குதிரைப்படையை வந்து காவல்ரி அப்படிம்பாங்க. ஸோ 3ஆம் குதிரைப்படை வீரர்கள் வந்து சிறைச்சாலையை உடச்சிக்கிட்டு அங்கே இருந்த சிப்பாய்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அப்படி ரிலீஸ் பண்ணணும் உடனே 11th and 20th காலட் படையை சேர்ந்தவங்களும் இவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் இந்த 3 டீமும் ஒன்றா சேர்ந்து இங்கிலீஷ் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேரை வந்து மர்டர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க டெல்லியை நோக்கி நடக்கிறாங்க. அண்ட் தென் இவங்க வந்து 10th May டெல்லி நோக்கி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க வந்து மீரட்
சிப்பாய்ஸ் வந்து டெல்லியை என்னைக்கு ரீச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 11th May அன்னைக்கு ரீச் பண்ணுறாங்க. அண்ட் தென் பகதூர் ஷா செகண்டை வந்து இந்தியாவோட எம்பியராக அவங்க சூஸ் பண்ணுறாங்க. ஸோ டெல்லி தான் வந்து இந்த கிரேட் ரிவோல்ட்டுக்கு சென்டராக இருந்துச்சு. அண்ட் தென் இதனுடைய சிம்பிளாக யார் இருக்காங்க? பகதூர் ஷா வந்து இருக்கிறாங்க. The revolt spread quickly. There were munities at Lucknow, Kanpur, Jhansi, Bareilly, Bihar, Faridabad and many other places in North India. Many of them found that it was a good opportunity to burn the papers of their landlords. Many others whose titles and pensions were abolished by the British who participated in it in order to take revenge. ஸோ இந்த ரிவோல்ட் வந்து ரொம்ப க்யூக்காக வந்து நார்த் இந்தியா ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அப்படி ஸ்ப்ரெட் ஆகுறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பிளேஸில் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னோ, கான்பூர், ஜான்சி, பேர்லி, பீகார், ஃபரிதாபாத் அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பிளேசஸில் இந்த ரிவோல்ட் வந்து நடக்குது. பிரிட்டிஷ்க்கு அப்போஸ்டாக நிறைய பேர் வந்து முன்னாடி வராங்க அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு. ஸோ இதை வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் லேண்ட்லார்டர்ஸ்கிட்ட வந்து அவங்களுடைய பேப்பர்ஸ், அடமானம் வச்ச பேப்பர்ஸ் எல்லாமே வந்து எரிச்சு விட்றாங்க. அண்ட் தென் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸில் ஒவ்வொருத்தருக்கு டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அண்ட் தென் பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. யாரெல்லாம் வந்து இந்த ரிவோல்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையும் இருந்து அவங்களுடைய பட்டத்தையும் பென்ஷனையும் நிறுத்திடுறாங்க. ஸோ இது வந்து அவங்கள பழி வாங்குகிற நோக்கத்துடன. அண்ட் தென் இங்கே டூ யூ நோல பாருங்கள். இன் சென்ட்ரல் இந்தியா தி ரிவோல்ட் வாஸ் கைடட் பை ராணி லக்ஷ்மி பாய் ஆஃப் ஜான்சி. She was one of the greatest patriotists of India. Sir Hugh Ross occupied Jhansi. Rani Lakshmi Bai fled from Jhansi and joined hands with Tantina Tope, who had assumed the leadership of the rebel army at Gallipoli. But the British captured Gallipoli in June 1858. Rani Lakshmi Bai was killed in the battle. Tantina Tope fled away but was captured and later executed. According to the British historians present at the time of revolt, Rani Lakshmi Bai was the best and the bravest among the leaders of the revolt of 1857. ஸோ சென்ட்ரல் இந்தியாவில் வந்து இந்த ரிவோல்ட்டை யார் கைட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராணி லக்ஷ்மி பாய் தான் வந்து கைட் பண்ணாங்க. இவங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தேசப்பற்று உடைய ஒருத்தவங்க. அண்ட் தென் இவங்களுக்கு அப்போஸ்டாக யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர் ஹியூ ரோஸ் அப்படின்றவங்க இருந்தாங்க. அவங்க வந்து ராணி லக்ஷ்மி பாய் கிட்ட போரிட்டு ஜான்சியை வந்து அவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாரு. ராணி லக்ஷ்மி பாய் வந்து ஜான்சிலேருந்து தப்பிச்சு டாண்டினா டோப்போட சேர்ந்துக்கிறாங்க. அண்ட் தென் அவருடைய லீடர்ஷிப்பில் வந்து காலிவர் ஆர்மியை வந்து இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ சென்ட்ரல் டெல்லியில் இவங்க போர் நடத்துகிறாங்க. அந்த சமயம் வந்து பிரிட்டிஷ் வந்து காலிவரை வந்து ஜூன் 1858 அவங்க வசம் கொண்டு வந்துடுறாங்க. அவங்க வசம் கொண்டு வந்ததும் ராணி லக்ஷ்மி பாயை வந்து பேட்டிலில் கொண்டுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டாண்டினா டோப் வந்து அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு தலைமறைவாக வாழ்கிறாரு. ஸோ அவரையும் வந்து ஒரு கட்டத்தில் அவங்க பிரிட்டிஷ் பிடிச்சி அவங்களையும் தூக்கில் போட்டுடுறாங்க. ஸோ பிரிட்டிஷோட ஹிஸ்டாரியன்ஸ் பீரியடில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வரலாற்றிலேயே அவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங் அப்போஸ் பண்ண ஒரு லீடர் அப்படின்னாக்கா ராணி லக்ஷ்மி பாயின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவும் பிரேவஸ்டாகவும் பிரிட்டிஷ்க்கு அப்போஸ்டாக போர் பண்ணினாங்க. சப்ரஷன் ஆஃப் தி ரிவோல்ட். இந்த ரிவோல்ட் வந்து எப்படி முடிவுக்கு வந்துச்சு? லார்ட் கேனிங் தி கவர்னர் ஜெனரல் டுக் இமீடியட் ஸ்டெப்ஸ் டு சப்ரஸ் தி ரிவோல்ட். He collected the force of Madras, Bombay, Sri Lanka and Burma. On his own initiative, he called the British army, which was deputed to China by Britain, to Calcutta. He ordered the loyal king
army to proceed to Delhi immediately. The British regained their lost positions very soon. ஸோ லார்ட் கேனிங் அப்படின்றவங்க அப்போ கவர்னர் ஜென்ரலாக இருந்தாங்க. அவங்க தான் வந்து இந்த ரிவால்ட்டை நிறுத்துறதுக்கு உடனே ஆக்ஷனை எடுத்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் அண்ட் தென் பாம்பே, ஸ்ரீலங்கா அண்ட் பர்மா அங்கேருந்து ஆர்மி ஃபோர்ஸ் எல்லாமே வந்து அவங்க கூப்பிட்டுக்கிட்டாங்க. அண்ட் தென் அவங்களுடைய ஓன் இனிஷியேட்டிவில் வந்து பிரிட்டிஷ் ஆர்மி அவங்க மேலே இருக்கிற பற்று காரணமாக, பிரிட்டிஷ் மேலே இருக்கக்கூடிய பற்று காரணமாக சைனாவும் வந்து உடனே பிரிட்டனுக்காக கல்கட்டாக்கு போயிடுறாங்க. கல்கட்டாக்கு அண்ட் தென் லோயல் சிங்கோட ஆர்மியை வந்து டெல்லிக்கு போக சொல்லி உத்தரவிடுறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் பிரிட்டிஷோட ஆர்மி வந்து ஸ்ட்ராங் பண்ணிடுறாங்க. ரொம்ப குறுகிய காலத்திலேயே வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்க இழந்த பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து திரும்ப பெற்றுறாங்க. Delhi was recaptured by General John Nicholson on 20th September 1857 and deportation of Bahadur Shah to Rangoon, where he died in 1862. Military operations with the recovery of Kanpur were closely associated with the recovery of Lucknow. Sir Colin Campbell occupied Kanpur. Nana Shah was defeated at Kanpur and escaped to Nepal. His close associate Tantina Tope escaped to central India, was captured and put to death while asleep. The Rani of Jhansi had died in the battlefield. Kanwar Singh, Khan Bahadur Khan were all dead, while the Begum of Awadh was compelled to hide in Nepal. The revolt was finally suppressed. By the end of 1859, British authority over India was fully re-established. ஸோ இந்த ரிவால்ட்டோட முடிவில் பார்த்தீங்கன்னா, டெல்லி வந்து ஜான் நிக்கல்சன் அப்படின்றவங்க வந்து 20th September 1857 பகதூர் ஷாட்லேருந்து அவங்க திரும்பி பெற்றுறாங்க. அண்ட் தென் பகதூர் ஷா வந்து ரங்கூனுக்கு நாடு கடத்தப்படுறாரு. அங்கேயே அவர் இறந்ததும் செஞ்சிடுறாரு. அண்ட் தென் மிலிட்ரி ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி கான்பூராவும் லக்னோவும் அவங்க பக்கம் கைப்பற்றிக்கிட்டாங்க. சர் கொலின் கேம்பெல் வந்து கான்பூரை வந்து அவர் பக்கம் கைப்பற்றிக்கிட்டார். நானா சாஹிப் வந்து கான்பூரில் தோற்கடிச்சிடுறாங்க. அண்ட் தென் அவர் வந்து நேபாளுக்கு தப்பிச்சும் போயிடுறாரு. அண்ட் தென் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான டாண்டினா டோப் வந்து சென்ட்ரல் இந்தியாவுக்கு தப்பிச்சிடுறாங்க. அங்கே அவரை வந்து பிடிச்சி அவர் தூங்கிட்டு இருக்கும்போதே அவரை வந்து கொலை பண்ணிடுறாங்க. அண்ட் தென் ஜான்சி ஓட ராணி லக்ஷ்மிபாய் வந்து பேட்டில்லையே இறந்துடுறாங்க. அதே மாதிரி குன்வர் சிங், கான் பகதூர் கானும் இறந்துடுறாங்க. ஸோ பேகம் ஆஃப் அவாத் வந்து நேபாளில் தலைமறைவாக வாழ்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ரிவால்ட் வந்து ஒரு முடிவுக்கு வருது. ஸோ இந்த ரிவால்ட் வந்து இந்தியாவில் நிறைய சேஞ்சஸையும் கொண்டு வந்துச்சு. ஸோ இந்த டேப்லர் காலம் பாருங்கள், எந்தெந்த பிளேஸில் ரிவால்ட் நடந்துச்சு, அதில் எந்த இந்தியன் லீடர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அண்ட் தென் இந்தியன் லீடர்ஸ்க்கு அப்போஸ்டாக இந்த ரிவால்ட்டை ஸ்டாப் பண்ண பிரிட்டிஷ் ஆஃபீஸர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெல்லியில் பகதூர் ஷா அவங்களுக்கு சப்ரஸ் பண்ண ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா ஜான் நிக்கல்சன். அண்ட் தென் லக்னோவில் பேகம் ஹசாத் மஹால் அண்ட் தென் ஹென்ரி லாரன்ஸ். கான்பூரில் நானா சாஹிப், சர் கொலின் கேம்பல். and then Jhansi and then Galivarla, Rani Lakshmi Bai and then Tantina Tope, General Hugh Gross, Barlier, Khan Bahadur Khan, Sir Colin Campbell, Biharla Kunwar Singh, William Taylor. Okay, the causes for the failure of the revolt. ஸோ இந்த ரிவால்ட் வந்து தோல்வி அடைஞ்சதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. வேரியஸ் காசஸ் ஃபார் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஃபெயிலியர் ஆஃப் தி ரிவால்ட். ஸோ இந்த ரிவால்ட் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அப்படின்றாங்க. லேக் ஆஃப் ஆர்கனைசேஷன், டிசிப்ளைன், காமன் பிளான் ஆஃப் ஆக்ஷன், சென்ட்ரலைஸ்டு லீடர்ஷிப், மாடர்ன் வெப்பன்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். ஸோ ஒரு ஒற்றுமை இல்லை, அண்ட் தென் அவங்களுக்குன்னு ஒரு ஒழுக்கம், கட்டுப்பாடு,
பொது திட்டம் அண்ட் தென் அவங்களுக்கான வழி நடத்துறதுக்கான கரெக்டான ஆள் கிடையாது. அண்ட் தென் அவங்கக்கிட்ட மாடர்ன் வெப்பன்ஸ் இல்லை, மாடர்ன் டெக்னிக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து ரிவோல்ட் ஃபெயிலியர் ஆனதுக்கான ஒரு காரணமாக சொல்கிறாங்க. தி ரிபல் லீடர்ஸ் வேர் நோ மேட்ச் டு தி பிரிட்டிஷ் ஜென்ரல்ஸ். ராணி லக்ஷ்மி பாய், டாண்டினா டோப் அண்ட் நானா ஷாய் வேர் கரேஜியஸ் பட் தே வேர் நாட் குட் ஜென்ரல்ஸ். ஸோ பிரிட்டிஷ் ஜென்ரல்ஸ்க்கு ஈக்குவலாக இந்தியன்ஸ் யாருமே மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராணி லக்ஷ்மி பாய், டாண்டினா டோப் அண்ட் தென் நானா ஷாஹிப் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப தைரியமான வீரர்கள். ஆனால் வந்து நல்ல ஒரு வழி நடத்தலை, அவங்க வந்து நல்லா வழி நடத்தலை, தளபதியாக இல்லை அப்படின்றாங்க. நான் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பெங்கால், பாம்பே, மெட்ராஸ், வெஸ்டர்ன் பஞ்சாப் அண்ட் ராஜ்புட்னா. ஸோ பெங்கால், பாம்பே, மெட்ராஸ், வெஸ்டர்ன் பஞ்சாப் அண்ட் தென் ராஜ்பாட்னா இவங்கெல்லாம் வந்து இந்த ரிவோல்ட்டில் பங்கு கொள்ளாமல் இருந்ததும் ஒரு முக்கிய காரணமாக சொல்கிறாங்க. தி மாடர்ன் எஜுகேட்டட் இந்தியன்ஸ் did not support the revolt as they believed that only British rule could reform Indian society and modernize it. ஸோ படித்த இந்தியன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த ரிவோல்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ரூல் பண்ணனாதான் வந்து இந்தியா சொசைட்டி வந்து ஒரு ஒழுங்கான முறைக்கு வரும் அண்ட் தென் மாடர்னைஸ்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தி பிரிட்டிஷ் மேனேஜ்டு டு கெட் தி லாயலிட்டி ஆஃப் தி சிங்ஸ், ஆப்கான்ஸ் அண்ட் தி குர்காஸ் ரெஜிமெண்ட்ஸ். தி குர்காஸ் ஆக்சுவலி ஹெல்ப்டு தி பிரிட்டிஷ் இன் சப்ரைசிங் தி ரிவோல்ட். ஸோ சிங்ஸு, ஆப்கான்ஸ் அண்ட் தென் குர்காஸ் இவங்க எல்லாருமே வந்து பிரிட்டிஷ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் குர்காஸ் வந்து இந்த ரிவோல்ட் நிறுத்துறதுக்கு பிரிட்டிஷ்க்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணாங்க. தி பிரிட்டிஷ் ஹேட் பெட்டர் வெப்பன்ஸ், பெட்டர் ஜென்ரல்ஸ் அண்ட் குட் ஆர்கனைசேஷன். ஸோ பிரிட்டிஷ்கிட்ட வந்து நல்ல வெப்பன்ஸ் இருந்துச்சு, அண்ட் தென் நல்ல தளபதிகள், அண்ட் தென் நல்ல ஒரு ஆர்கனைசேஷன், இதெல்லாமே வந்து பிரிட்டிஷோட வெற்றிக்கு ஈஸியாக இருந்துச்சு. கான்சிக்வன்ஸ் ஆஃப் தி ரிவோல்ட். ஸோ இந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறம் இந்த ரிவோல்ட்டோட முடிவு என்னென்ன மாற்றத்தை கொண்டு வந்துச்சுன்னு பார்க்கலாம். தி ரிவோல்ட் ஆஃப் 1857 marked a turning point in the history of India. It led to changes in the system of administration and the policy of the government. ஸோ இந்த ரிவோல்ட் 1857 வந்து இந்தியாவோட ஹிஸ்ட்ரியிலே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ரிவோல்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு தி பிரிட்டிஷ் க்ரோன் த்ரூ தி குவீன்ஸ் ப்ரொக்ளமேஷன் இன் 1858. ஸோ இந்த ரிவோல்ட்டோட முடிவில் வந்து இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கிட்ட இருந்து குவீனோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு 1858. தி கவர்னர் ஜெனரல் வாஸ் கிவன் தி டைட்டில் ஆஃப் வைஸ்ராய். ஸோ கவர்னர் ஜெனரலை வந்து வைஸ்ராய் அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சு கூப்பிட ஆரம்பித்தாங்க. தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் தி போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வேர் ரீப்ளேஸ்டு பை தி கவுன்சில் ஆஃப் 15 members headed by the Secretary of State to supervise Indian affairs. ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் தென் போர்ட் ஆஃப் கண்ட்ரோலை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக 15 பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து அமைக்கிறாங்க. ஸோ அந்த குழுவுக்கு வந்து செக்ரட்டரி வந்து ஸ்டேட் சூப்பர்வைஸ் இந்தியன் அஃபேர்ஸரை வந்து போடுறாங்க. தி இந்தியன் ஆர்மி வாஸ் thoroughly reorganized. More Britishers were employed in the army. ஸோ இந்தியன் ஆர்மி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து இந்தியன்ஸை விட பிரிட்டிஷ் தான் வந்து அதிகமான அளவில் இடம் பெற்றாங்க. தி பிரிட்டிஷ் military policy came to be dominated by the by the idea of divide and counterpoise. ஸோ பிரித்தல் அண்டு எதிர் தாக்குதல் அப்படின்ற கொள்கையை வந்து இராணுவத்தில் வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்த சொல்லி கொண்டு வராங்க. இன்ஃபேக்ட் தி ரிவோல்ட் ஆஃப் 1857 played an important role in bringing the Indian people together and impacting them to consequence of belonging to one country.
The revolt paved the way for the rise of the modern national movement. It was at the beginning of the 20th century that the 1857 revolt came to be interpreted as a planned war of national independence by the historian V.D. Savarkar in his book First War of Indian Independence. So, உண்மையை சொல்ல போனால் இந்த ரிவோல்ட் 1857 வந்து இந்தியாவில் வந்து ஒரு முக்கியமான பங்கு வச்சு. ஸோ இந்த ரிவால்ட் மூலியமாக தான் வந்து இந்தியன் பீப்புள் எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்தாங்க. அண்ட் தென் அவங்களுக்கான தேசபக்தி உணர்வையும் கொண்டு வந்தாங்க. ஒரே நாடு அப்படின்றத ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்குனது இந்த ரிவால்ட் 1857 தான். ஸோ இந்த ரிவால்ட் வந்து மாடர்னைஸ்டு நேஷன் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. அண்ட் தென் 1857 ரிவால்ட் வந்து பார்த்திங்கன்னா 20th செஞ்சுரியோட தொடக்கமாக இருந்துச்சு. அண்ட் தென் கிரேட் லீடர் V.D. சர்வகார் அப்படின்றவங்க வந்து எழுதின புக்கில் வந்து இந்த ரிவால்ட்டை பற்றி எழுதிக்கிறது வந்து பிளானடு வார் ஆஃப் நேஷன். ஸோ இந்திய சுதந்திரத்துக்காக பிளான் பண்ணி நடத்தின வார் அப்படின்றத அவருடைய புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவருடைய புக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறதான். ஸோ இதோட இந்த லெசன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஐ திங்க் யூ ஆல் clear about this lesson. ஸோ இந்த லெசன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching and subscribe my channel.